Hi friends. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த குர்த்தி கட்டிங்குடைய ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம மேக்ஸிமம் ஒரு நார்மலாக இருக்க ஒரு சுடிதார் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குர்த்தினா என்ன, சுடிதார் டாப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு குர்த்தி நம்ம தைக்கும்போது ரொம்ப ஒர்க்கெல்லாம் நமக்கு இருக்க போகிறதில்ல. அதாவது ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது குர்த்தி தான். ஏன்னா இதில் வந்து லைனிங் கிடையாது. நெக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடித்து வெளியில் திருப்புற மாதிரி தான். லைனிங் அட்டாச் பண்ணுற வேலையோ இல்லை மற்ற எந்த ஒரு ஃபினிஷிங்குமே கிடையாது. இப்போ நான் இதில் வந்து நெக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் க்ராஸாக வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணுறேன். மேலேயுமே நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தால் மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்வாஸை ஒட்டியே நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம். மடித்து லாங் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கோங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். கரெக்டாக இந்த கேன்வாஸை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் மாறாமல் தையல் போடுங்க. அதுக்கு தான் இடையில நான் வந்து சிசரில் கட் போட்டிருக்கேன். இந்த கார்னர்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல பிரச்சனை இல்லை, எப்பவும் போல் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நான் வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்கில் வந்து இதை நம்ம வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேக்கில் வந்து கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே நம்ம கட் பண்ணல. நாச் போட்டு டீப்பாக கட் பண்ணியிருக்கிறது தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இதில் வந்து நம்ம ராங் சைடு எதுன்னு பார்த்து திருப்பிக்கோங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி மார்க் பண்ணினது தான் ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. இப்போ நமக்கு வந்து இந்த பீஸை வந்து நம்ம இந்த ஷேப்பில் தான் நம்ம இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இது ஸ்ட்ரைட்டாகவும் இது கிராஸாகவும் நமக்கு தெரியும். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம் நெக்கினுடைய அகலத்துக்கு. இப்போ இதை வந்து நான் ராங் சைடாக திருப்பிக்கிட்டேன். இந்த சென்டர் வந்து மாறிடக்கூடாது. அதாவது நம்ம வைக்கிற அந்த சென்டர் போர்ஷன் வந்து கரெக்டாக நம்மளுடைய அந்த செஸ்ட்டுக்கு சென்டரில் வரணும். அது இல்லாமல் நம்ம இதுக்கு வந்து கிராஸாக போயிடக்கூடாது. அதை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால் இப்படி வச்சு நீங்கள் பின் போட்டுக்கோங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் ராங் சைடில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணலாம். சின்ன தையலாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த அளவு மாறிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சென்டர் மாறும். அதனால் அதை கரெக்டாக மாற்றாமல் கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த வீயில் கொண்டு வந்து பாயிண்ட் பண்ணி நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். நெருக்கமாகவே சிசர் கட் போட்டுக்கோங்க, தையலில் படாமல். இப்போ இதை வந்து நம்ம மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த கார்னர் மட்டும் நல்லா இதை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி திருப்பிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த எட்ஜை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க அந்த ஒயிட்டு கேன்வாஸை இதை இப்படி வச்சு இப்படி கவர் பண்ணிவிட்டு இப்படி திருப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கார்னர் ஈஸியாக வரும். இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கங்கே இழுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஒரேடியானா திருப்புறதுனா உங்களுக்கு கொஞ்சம் இதாகும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ இதனுடைய சென்டரில் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த பிசுறு வந்து நமக்கு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, இது உள்ளே போயிடுச்சு. அதனால் அதை தைக்கும்போது அந்த பிசுறு வெளியில் வந்துடாமல் உள்ளே நல்லா தள்ளி விட்டு எட்ஜில் தையல் போடுங்க. இந்த சென்டர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல எங்கே இருக்கோ அதே கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதில் வந்து மார்க் போட்டுக்கோங்க. அந்த சென்டர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம போடும்போதும் அதனுடைய அந்த இது வந்து பொசிஷன் வந்து மாறி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் தையல் போடுறேன். சின்ன தையல் தான். இப்படி உள்ளே இருக்க கிளாத்தை இழுத்துக்கோங்க. கரெக்டாக என்னுடைய சென்டர் வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரிச்சிடலாம். அந்த லாங் ஸ்டிச்சை நம்ம போட்டதுக்கு காரணம் அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம ஒவ்வொன்றா மடித்து இதில் தையல் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போ லாங் ஸ்டிச்சை போட்டு அதை கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த லாங் ஸ்டிச்சை பிரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெக்கினுடைய எட்ஜிலையும் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க அந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நெக்கை அடித்து மேலே திருப்பியாச்சு.
திருப்பிட்டு இதில் நம்ம பட்டன்ஸ் வேணும்னா நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் இதில் ஒரு சென்டர்லேயே ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த டிசைனுக்கு இது கிராஸாக கொடுத்தனால இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். இதுவே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. அந்த பிசுறு எல்லாமே நம்மளுக்கு உள்ளேயே போயிருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பேக் ரெடி பண்ணுவோம். பேக் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்குது. இதில் இதுக்கு மட்டும் நெக் பீஸ் வைக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுனாலும் ஒரு கிளாத்து கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பேக்குக்கு கொடுக்குற கிளாத்து. இதனுடைய சென்டரை வந்து நீங்கள் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நமக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான். அப்போ அந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் கிளாத்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம அடித்து உள்ளே திருப்பணும். அதனால் நான் இதை மேல் பக்கமாக வைக்கிறேன். இந்த ஒரு ஓரத்தை வந்து நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ராங் சைடு, இது ரெண்டுமே உங்களுக்கு ரைட் சைடு. ரைட் சைடு அப்படின்னா நம்ம துணி வந்து நல்ல பக்கம். இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். டபுள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் நான் ரெண்டாவதாக ஒரு ஸ்டிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கட் போட்டுக்கோங்க. இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் சைடை வந்து நல்லா ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ஷோல்டர் வந்து நம்ம பிசுறு இல்லாமல் உள்பக்கமாக தள்ளியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே இது ரைட் சைடுனா இதுவும் ரைட் சைடை தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஈவனாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தான், இல்லாட்டினா கொஞ்சம் எக்ஸஸாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த பிசுரெல்லாம் இப்படி மேலே தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. கார்னரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பேக்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஹெம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கில் ஒரு ஸ்டிச்சு தெரியும், அது தெரியக்கூடாதுன்னா நீங்கள் தையல் போடாமல் விட்டுட்டு இந்த ஓரத்தை மட்டும் நம்ம இதுக்கு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஒட்டி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இது சுருக்கம் வராமல் இழுத்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம போடும்போது வர கிராஸு, அதனால் அது சுருக்கம் இல்லை, இப்படி தான் இருக்கும். இங்கே மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பேக் டாட்டில் நீடில் மார்க் போட்டிருப்பீங்க. அந்த நீடில் மார்க்கு வந்து கரெக்டாக எந்த இடம்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த நீடில் மார்க்குக்கு நேராக இந்த க்ரீன் லைன் வருது. இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்த இடம் நீடில் மார்க் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு லென்த்துக்கு அதை போட்டு விட்டுருங்க. இப்போ பேக் டாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நீங்கள் பட்டி மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லாட்டினா நீங்கள் சும்மா ஓரமாக அப்படியே மடித்து அடிச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைடு பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்டு வந்து நம்ம ஆல்ரெடி நாட்ச் போட்டு தான் வச்சுருப்போம். இந்த நாட்ச் இருக்கிறது தான் நமக்கு இதில் ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதனுடைய இதையும் மேட்ச் பண்ணி இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் 1/2 இன்ச்சு கேப்பு தான், இழுக்காமல் போடுங்க. ஏன்னா இது எல்லாமே நார்மல் அப்படிங்கும்போது உங்களுக்கு இழுக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இப்படி லூஸ் கொடுத்து தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் போடணும். இந்த சென்டர் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த நாட்சும் இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டான அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அதே ஆப்போசிட் சைடில் இதுலேயும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் இதில் இருக்கணும். இதிலேருந்து இப்படி லூஸாகவே கொடுங்க. ரொம்ப இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகும். கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இதில் கரெக்டாக வரணும்.
இப்போ இதில் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவினோட எண்டு வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். எங்கேயுமே உங்களுக்கு நாட்ச் இருக்குது அப்படின்னா எப்படி வேணாலும் நீங்கள் மடித்து அந்த கரெக்டாக அந்த நாட்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக தான் ஈக்குவலாக தான் வரும். அதனால் நாட்ச் போடுறது வந்து ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இதில் டபுள் ஸ்டிச் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கை வந்து நான் ஆல்ரெடி லூஸாக தான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன அளவு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் நீடிலில் மார்க்கு சுற்றளவு பார்த்து மார்க் போட்டுக்கிட்டாலும் சரி, என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாடியோடைய நாச்சஸ் இருக்கும், அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் பண்ணிவிட்டு ரெண்டும் கரெக்டாக மேலே பார்த்த மாதிரி தள்ளி விட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி தான் நான் மார்க் போட்டிருப்பேன், அதே மாதிரியே தையல் கொண்டு வாங்க. அதே மாதிரி சைடு அந்தந்த நாட்ச் வந்து ஈவனாக வரணும். நீடில் மார்க் இருக்குது, கரெக்டாக அந்த நீடில் மார்க்கை வந்து பேக் ஸ்டிச் போட்டு திருப்பிக்கோங்க. அவுட்டரில் அப்படியே அதே ஒரே கைடு அளவுக்கு அப்படியே இப்போ இதே அளவு வச்சு ஆப்போசிட் சைடும் இந்த ஸ்லீவ் என்ன அளவு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அந்த நாட்ச் ரெண்டும் ஈவனாக வரணும். லைட்டாக பெண்ட் பண்ணி ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீடில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்க நீடில் மார்க்கில் அப்படியே தையல் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சைடில் வந்து தையல் போட்டாச்சு, ரெண்டு தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஓவர்லாக் போட்டுக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடு வந்து நம்ம சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும், சுடிதார் மாதிரி டபுள் ஸ்டிச் தேவையில்லை. கீழேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. சுடிதாருக்கு எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரியே கொண்டு வந்துடுங்க. சுடிதார் ஸ்லிட் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி கூட தைச்சிக்கலாம். இல்லாட்டினா ரெண்டு சைடும் மடித்து அடிச்சுட்டு மேலே இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். ஆனால் இது மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச் போதும், உங்களுக்கு டபுள் ஸ்டிச் தேவையில்லை. இதுக்கப்புறம் கீழே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம மடித்து அடிச்சிடலாம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதையும் நம்ம கீழே ஒரு சிங்கிள் மடிப்பு மட்டும் மடித்தா போதும், மடித்து அடிச்சிடலாம். இப்போ நம்ம இதனோட சைடு ஸ்லிட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா குர்த்தி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்கும்போது நம்ம ரெடிமேடு குர்த்தி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த குர்த்தியை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு பட்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் பட்டன்ஸ் எதுவும் வேண்டாம், இதுவே ஃபினிஷிங் இதாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். ஏன்னா இதில் மெயினாக பார்க்குறது இந்த குர்த்தியினுடைய சைடு வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டால் போதும், டபுள் ஸ்டிச் போட தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டிச்சு போட்டுட்டு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஹிப்பு சைடில் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சுடிதார் போடுறதுலேயே நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃபினிஷிங் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்து மேக்ஸிமம் லோ பண்ணாதீங்க. குர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா காலர் நெக் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஹை நெக் மேலே வர்ற மாதிரியே வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஷோல்டர் ஃபிட்டிங் அந்த இது எல்லாமே நமக்கு நீட்டாக வரும். கை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு லூஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப தொலைன்னு வேண்டாம், ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லூஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ லென்த்து வந்து அதிகமாக இருக்கும் குர்த்தியை பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன பாட்டம் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெக்கின் போட்டுக்கலாம், ஜெக்கின் போட்டுக்கலாம், கேதரிங் பாட்டம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்கர்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா பலாசோ பேண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் இதுக்கு வந்து நம்ம பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தைக்கிற மாதிரியான இது கிடையாது. குர்த்திங்கிறது வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரண்ட் நெக்கு மட்டும்தான் நம்ம என்ன டெக்கரேட் பண்ணுறோமோ அது பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.